வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 7ல் டேட்டா மேப்பிங் அப்படின்ற இந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா மேப்பிங் அப்படின்ற இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நேரங்களில் இந்த செவன்த் யூனிட் பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த டேபுலேஷன் பார்ட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த டேட்டா மேப்பிங் அப்படின்ற இந்த கான்செப்டில் பார்க்குறது கிடையாது. ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம் பார்க்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் நெட் எக்ஸாமில் இதை டேரெக்டாக கேட்கல, பட் சில நேரங்களில் இதை கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேட்டா மேப்பிங் அப்படின்றத இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் மேப்பிங் டேட்டா ஃபீல்ட்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் ஃபைல் டு ஏ ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ். ஒரு 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 சோர்ஸு ரெண்டு மேட்ச் கொடுத்துருப்பாங்க, ஒன்றோட இன்னொன்று மேட்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நேம், இமெயில், ஃபோன் நம்பர் ஃபீல்ட்ஸ் அண்ட் எக்ஸல் சோர்ஸ் ஆஃப் மேப் டு ரிலவென்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் டிட்டர்மைன்டு ஃபைல். அதாவது என்னென்னா, ஒரு நேமு, இமெயில் அட்ரஸ், அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இதை ஒன்றோட ஒன்று மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஸோ அந்த ஃபைலை வந்து மேட்ச் பண்ணி பார்த்து டேட்டா மேப் பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா மேப்பிங்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது என்னென்னா, டேட்டா மேப்பிங் டூல்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஸ்கீமாஸ் ஆஃப் சோர்ஸஸ் ஆஃப் டெசிக்னேஷன் அலோவிங் பிஸ்னஸ் டு கன்சல்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப். இப்போ எதுக்காக இந்த டேட்டா இன்டெகிரேஷன் தேவை அப்படின்னா, டிஃபரெண்ட் சோர்ஸில் டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன் இது பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி மேப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டிசிஷன் இன்ஃபர்மேஷன், கன்சல்ட் இன்ஃபர்மேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், டிசிஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக டேட்டா இன்டெகிரேஷன் பண்ணுறோம். தென் டேட்டா மைக்ரேஷன், மூவிங் டேட்டா ஃப்ரம் டேட்டா பேஸ் டு அனதர். ஒரு டேட்டா பேஸ்லேருந்து நம்ம இன்னொரு டேட்டா பேஸ்க்கு இல்லை ஒரு சோர்ஸுக்கோ நம்ம டேட்டாவை எடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா மைக்ரேஷன். அப்போ டேட்டா வேர் ஹவுசிங்னா என்ன, டேட்டா மேப்பிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் என்னென்னா டேட்டா வேர் ஹவுஸ். இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் கனெக்ஷன் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் டார்கெட் டேபிள்ஸ். ஆரம்பத்தில் ஒரு டேபிள் இருக்குது, ஃபஸ்ட்டு இன்னொரு டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் இருக்க வேல்யூஸ் எடுத்து இன்னொரு டேபிளுக்கு அந்த சோர்ஸை கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா வேர் ஹவுசிங்னு பேர். தென் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் தி எசென்சியல் ஆஃப் பிரேக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் சாயில்ஸ் ட்ரான் அப்பான் இன்சைட். டேட்டா மேப்பிங் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப் இன் டேட்டா இன்ஃபர்மேஷன். ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது என்ன அப்படின்னா, டேட்டா மேப்பிங்கில் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டேட்டாஸை என்ன பண்ண பிரேக் இன்ஃபர்மேஷன்ஸாக சின்ன இப்போ நேம் அப்படின்றது ஒரு காலம். ஸோ அந்த நேமில் யார் இவங்க, இந்த ஃபைல் அப்படின்றது அந்த இன்ஃபர்மேஷன்ஸை பிரேக் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அர்த்தம். ஓகே, டேட்டா மேப்பிங் டெக்னிக்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ டைப்ஸாக அதை பிரிக்கிறாங்க. ஒன்று மேனுவல் டேட்டா மேப்பிங், இன்னொன்று செமி ஆட்டோமேட்டட் டேட்டா மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மேனுவல் டேட்டா மேப்பிங் அப்படின்றது என்னென்னா, ஆல்தோ ஹேண்ட் கோடட் மேனுவல் ஃப்ளெக்சிபிள் டேட்டா மேப்பிங் ப்ராசஸ் ஆஃபர்ஸ் அன்லிமிட்டட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதில் வந்து என்ன இருக்குது, அன்லிமிட்டடாக இருக்கும், மேனுவலாக நம்மளே பண்ணிக்கக்கூடிய மேப்பிங். செமி ஆட்டோமேட்டட் அப்படின்னா ஸ்கீமா மேப் இஸ் ஆஃபன் கிளாசிஃபைட் செமி ஆட்டோமேட் டேட்டா மேப்பிங் டெக்னிக்ஸ். த ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் ஐடென்டிஃபை டு மேக் டேட்டா அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் செமெண்டிக்கலி ரிலேட்டட். ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக இருக்கும், இதில் ஒன்று என்ன பண்ணுவோம், மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க அசைன் பண்ணியிருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்லை அதில் வந்து அந்த டேட்டா வந்து உண்மையிலே சப்ஜெக்டிவாக கோல்ஸ் ஓரியன்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறது. பேசிக்கலி தேர் ஆர் டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். ஒன்று என்னது, குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டேட்டாஸை வந்து ஸ்கேல்ஸ் வைஸாக பிரிப்பாங்க. ஒன்று நாமினல் ஸ்கேல், இன்னொன்று ஆர்டினல் ஸ்கேல், இன்னொன்று இன்டர்வல் ஸ்கேல் அண்ட் ரேஷியோ. மொத்தம் 4 டைப்பு. இதில் நாமினல் ஸ்கேல் அப்படின்றது நான் நியூமரிக்கல் கேட்டகரிஸ், ரேங்க்டு, கம்பேரிட்டிவ், குவான்டிடேட்டிவ் வேரியபிள்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ். அதாவது ரேங்க் இப்போ 1 2 3 4 5 அந்த மாதிரி நான் நியூமரிக்கலாக நம்ம வந்து எதெல்லாம் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாதோ அதெல்லாமே என்னென்னு சொல்கிறோம், நாமினல் ஸ்கேல்னு சொல்கிறோம். அடுத்து ஆர்டினல் ஸ்கேல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அக்ரி, டிஸ்அக்ரி, சாட்டிஸ்ஃபைட், மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட், டிஸாட்டிஸ்ஃபைட், அந்த மாதிரி நம்ம வெரி குட், எக்ஸலண்ட் அப்படிலாம் போகிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாமே என்னது ஆர்டினல் ஸ்கேல். அப்போ இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்றது ஒரு ஈக்குவல் இன்டர்வல், கிளாஸ் இன்டர்வலில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 0 to 10, 10 to 20, 20 to 1 lakh, 10,000 to 20,000, 20,000 to 30,000. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இன்டர்வல். ரேஷியோ 3:4, 5:7 அந்த மாதிரி ரேஷியோவில் இருக்கிறது. சரியா? ஓகே, அடுத்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பை எம்ப்ளாயிங் நேரேட்டிவ் ஆஃப் டேட்டா மோஸ்ட்லி கலெக்டட் பை person to person techniques. It is basically describes a categorical variable. ஸோ என்னென்னு சொல்கிறோன்னா, குவான்டிடேட்டிவ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்கிறோம், குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் கேட்டகரிகள் வேரியபிள்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ். இது மூலமாக என்ன பண்ண முடியும், நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a numerical in data in nature. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை என்ன பண்ணுவோம், இன்டர்பிரேட் பண்ணுவோம். மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், ரெக்ரெஷன், கோஹரண்ட் அனலைஸ், ப்ரிடென்டிவ் டிஸ்கிரிப்டிவ் அனலைசிஸ், இதெல்லாமே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் வரும்.
ஓகே, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். எதுக்காக டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் இன்ஃபர்மேஷன் மேக் டிஸ்கஷன் பாசிபிள் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இன்க்ளூட் ஃபாலோயிங் கேரக்டர்ஸ். ஸோ கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறது மூலமாக என்னெல்லாம் ஆகும்னா, டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆஃப் டேட்டா பார்க்க முடியும், டேட்டா அவுட்லைனஸ் ஃபியூச்சர் எப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, தெர் ஆர் சம் காமன் இஷ்யூஸ். டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுல என்னென்ன காமன் இஷ்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபார்ம்ட் அபவுட் டிசிஷன் மேக்கிங். ஸோ நம்ம டிசிஷன்ஸ் மேக்கிங்கு என்னன்றதை முடிவு பண்ணுறதுக்கு இது குழப்பம். ஆன்டிசிபேட்டிங் நீட்ஸ் வித் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். நம்மளோட ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ. அதனால என்னென்னா, ப்ரொவைட் நாலேஜ் அண்ட் நாலேஜ் இஸ் பவர். நமக்கு என்ன பண்ணும் அப்படின்றத தெரியும். காஸ்ட் எஃபிஷியன்சி. ஸோ ஒரு பிஸ்னஸில் என்னென்ன டேட்டா நம்ம ப்ராப்பராக கலெக்ட் பண்ணும்போது எங்கே நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், எதை குறைக்கணும், எதை கூட்டணும் அப்படின்றத காஸ்ட் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். கிளியர் ஃபோர்சைட். உங்களோட பிஸ்னஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதோட நாலேஜ் என்ன இருக்கும் அப்படின்றத நமக்கு என்ன முடியும், ஒரு தொலைநோக்கு பார்வையோ நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இன் அடிஷன் தேர் ஆர் சர்டன் ப்ராப்ளம்ஸ் வித் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். என்னென்னா, கார்லேஷன், மிஸ்டேக் அண்ட் காஷன். எப்பவுமே என்ன பண்ணுவோம், டேட்டாவை வந்து மிக்ஸ் ஆஃப் கார்லேஷன் வேரியபிள்ஸ், 2 or more actions occur together. This accurate action of together eliminate the variable to believe the cause of phenomenon. So correlation நம்ம என்ன பண்ணுவோம், correlation, confirmation bias, irrelevant data. நம்மள ஒரு ஐடி இது இப்படி தான் இருக்குன்னு சப்ஜெக்டிவாக டிஃபைன் பண்ணுறது. irrelevant, no longer இது இப்படி தான் இருக்காது, நமக்கு இந்த டேட்டா வந்து தேவையில்லை அப்படின்னு அதை நம்ம கரெக்ட் பண்ணுறது நினைக்கிறதோ, இல்லை வந்து அதை சரி பண்ணுறதோ, டேட்டாவை வந்து இது கீ பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா, பெர்ஃபார்ம் இண்டிகேட்டரு, டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாவாக இருக்கும். நம்மளே ஒரு மைண்டில் irrelevant-ஆக நம்ம அந்த மாதிரி நம்ம மைண்ட் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வச்சு நீங்கள் ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா, கலெக்ட் யுவர் டேட்டா, மேக் இட் க்ளீன் அஸ் பாசிபிள். நீ கலெக்ட் பண்ணும்போது எவ்வளோ க்ளீனாக நீ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிக்கோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீ கேர்ஃபுல் அபவுட் டேட்டா அனலிஸ், குவான்டிட்டேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டாஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அது அந்த மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணோம். வி மே நாட் நீட் டேக் ஸ்டெப் பேக், திங்க் அபவுட் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ், விச் மீன்ஸ் வேரியஸ் பார்ட்டிசிபேஷன் லைக் ஆர் ஆக்டர்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதாவது என்ன, நம்ம மைண்ட் செட்டில் மட்டும் இப்போ ஒரு ஷாப்கீப்பர் இருக்காருன்னா, ஷாப்கீப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் டேட்டாஸை கலெக்ட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஆல்சோ கலெக்ட் மை டேட்டா ஃப்ரம் தி கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. வேறு யாராவது அதில் இன்வால்வ் இருக்காங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ரிஃப்ளெக்ட், we need not to reflect on your own thinking. நான் என்ன நினைக்கிறேன், இது இப்படி தான் இருக்கும், காஷன், பயாஸ், ஃபாஸ்ட் இன்ஃபர்மேஷன், இன்னெக்யூரேட் டேட்டா, இதெல்லாம் என்ன பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும் டேட்டா கலெக்ஷன் அப்போ. ஓகே, தென் டேட்டா அண்ட் கவர்னன்ஸ். டேட்டா கவர்னன்ஸ் அப்படின்றது என்ன, டுடேஸ் இன்னைக்கு ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் கவர்னன்ஸ் இஸ் தி கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ், ரூல்ஸ் அண்ட் பாலிசி, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸ் என்ஷூர் தி எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ஸ் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் கோல்ஸ். ஆர்கனைசேஷன் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டேட்டா கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டேட்டா கவர்னன்ஸ்ன்றது என்னது, ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ டேட்டா கவர்னன்ஸ் நாட் டேட்டா மேனேஜ்மெண்ட். அப்போ என்ன, மாஸ்டர் ஆஃப் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஐடென்டிஃபைங் ஆர்கனைசேஷன் கீ என்டிட்டிஸ், தென் இம்ப்ரூவிங் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. அதாவது வெறும் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுன்றது டேட்டா வாங்கி ஸ்டோர் பண்ணி டேட்டா கேட்கும்போது கொடுக்குறது. ஆனால் டேட்டா கவர்னன்ஸ்ன்றது என்னென்னா, உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாத அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒன்று சொல்லுவோம். ஸோ டேட்டா கவர்னன்ஸ் இஸ் நாட் அ டேட்டா ஸ்டewardship. அப்படின்னா என்னென்னா, data stewardship take care of data assets, making certain actual and consistent data governance plan linked with the other data assets in current role with terms of data quality, competence and security. ஸோ உங்கள் டேட்டாவோட குவாலிட்டி என்ன இருக்கும், அதோட கம்பீட்டன்சி என்ன இருக்கும், செக்யூரிட்டி லெவல் என்ன இருக்கும் அப்படின்றதையும் என்ன பண்ணும், உங்களோட டேட்டா கவர்னன்ஸ் யூஸ் பண்ணும். ஓகே, தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டேட்டா கவர்னன்ஸ். டேட்டா கவர்னன்ஸ் இருக்கிறனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தட் இஸ் அ காமன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா உங்கள் டேட்டா இப்படி தான் இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி உங்களோட பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை எப்படி குவாலிட்டேட்டிவாக இம்ப்ரூவ் பண்ணுறது, டேட்டா மேப்பிங் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், இந்த டேட்டா இப்படி மேப்பாக இருக்குது அப்படின்ற அந்த டேட்டா மேப்பிங் நமக்கு என்ன அவைலபிளாக இருக்கும். ஹோலிஸ்டிக் வியூ லைக் 360 டிகிரி வியூ, எல்லா ஆங்கிளையும் அது யோசிக்கிற ஒரு விஷயத்தை டேட்டாவை நம்ம என்ன பண்ணி வச்சுருப்போம், கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். கன்சிஸ்டன்ட் கம்பேரன்ஸ், அதாவது நம்மளோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெகுலேஷன்ஸ், என்ன இதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றதுல கரெக்டாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி இம்ப்ரூவ் டேட்டா மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம மெயின் பண்ணுறதுனால நம்ம டேட்டாஸ் வந்து மோர் அக்யூரேட் அண்ட் ஹைலி ஆட்டோமேட்டட் டேட்டா ட்ரிவன் நமக்கு எடுத்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் டெக்னாலஜி என்சேவ் ஃபார் தி ஓப்பன் சோர்ஸ். The waste of strategies of the data governance tools. IPaaS is closely linked to them. These tools are helpful in achieving the following. என்னெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்சர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம ஒரு டேட்டாவை கேப்சர் பண்ணுறதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது யூஸ் பண்ணுது. இம்ப்ரூவ் தி குவாலிட்டி ஆஃப் அவர் டேட்டா, நம்ம டேட்டா வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் டேட்டா, மெட்டா டேட்டா ஆஃப் ETL, ELT, டேட்டா இன்டிகிரேஷன் அப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி மேனேஜிங் டேட்டாவை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டாவை கண்ட்ரோல் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம், அந்த டேட்டாவை கண்ட்ரோல்
பண்ணுறதுக்கு. டாக்குமெண்டேஷன் ஆஃப் டேட்டா, உங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த டேட்டாவை வந்து எப்படி ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணணும். எம்பவர் தி பீப்புள் தட் நோ தி டேட்டா பெஸ்ட், ஒரு டேட்டாவை வந்து எப்படி நீங்கள் மேக்ஸிமைஸாக யூஸ் பண்ணணுன்ற அந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறவங்கள எம்பவர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ப்ரொடெக்டிங் சென்சிட்டிவிட்டி டேட்டா, சில இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், யாருக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டேட்டாஸ் என்ன முடியும், ரொம்ப பாதுகாப்பாக நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் செகண்ட் பார்ட். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி நீங்கள் நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டேப்லர் காலத்தோடு நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இந்த டேட்டா மேப்பிங் அண்ட் டேட்டா இன்டெகிரேஷன் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது 1 இல்லை 2 கொஷின் இந்த ஏரியாவிலேருந்து கேட்குறாங்க. பட் நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா அது வந்து இதுக்கடுத்து ஒரு யூனிட் வந்து ஐசிடின்னு சொல்லி பார்ப்போம், அந்த 2 யூனிட்லேருந்து கேட்டதாக நினச்சிருவாங்க. பட் அது கிடையாது. இங்கேருந்து கொஷின்ஸ் 1 or 2 கொஷின்ஸ் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் வருது நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இந்த யூனிட். இப்போது நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாமே என்ன பண்ணோம், ஒரு யூனிட் பார்த்துட்டு அந்த யூனிட்டுக்கான MCQ பார்த்தோம். ஸோ அது நமக்கு டைம் கன்சியூமாக இருந்தது, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான தியரியை ஃபுல்லாக முடிச்சிருவோம். தென் 7th 8th 9th 10th யூனிட்ஸுக்கான கொஷின்ஸை 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.